இந்த வீடியோவில் நான் உங்களை 18 சித்தர்களில் ஒருத்தவரான பாம்பாட்டி சித்தரோட சீடரான தங்கமலைன்னு சொல்லப்படுற கருமலை ஆள்ற தன்னாசியப்பரை காட்ட போகிறேன். பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கருமலைக்கு நீங்கள் போகணும்னா தன்னாசியப்பரோட அனுமதி வேணும். அவர் அனுமதிக்காமல் நீங்கள் இந்த மலைக்கு வந்தால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வர்றப்ப இந்த காட்டு வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யானை பாதைகள் யானை துரத்துனது எல்லாமே இந்த காட்டில் உங்களுக்கு நடந்திருக்கு. அது இவரோட எதிர்க்கிறனாலே அந்த இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். யார் இந்த தன்னாசியப்பர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிவபெருமானே சொல்லியிருக்காராம், தன்னாசி கிட்ட தவம் இருந்து வரம் கேட்டா தன்னாசி மனமிறங்கி வரம் கொடுப்பாரு அப்படின்னு. சிவபெருமான் சொன்ன வாக்குப்படியே இங்கே அவரை பார்த்துட்டு போனால் தீராத கஷ்டங்களும் நோய் நொடி ஏவல் பில்லி சூனியம் மற்ற எல்லா பிரச்சனைகளும் தீருது அப்படின்னு இங்கே உள்ள கருமலை கிராம மக்கள் பல நூறு வருஷமாக வச்சுருக்க நம்பிக்கை. இவரோட மண்ணை மிதிச்சுட்டு போகிறப்ப வீட்டில் இருக்கிற மாந்திரிகம் அந்த எது இருந்தாலும் அது அடுத்த 90 நாளைக்குள்ள விலகும். கருமலையாண்டி கருமருந்து அப்படிம்போம். இங்கிருந்து மண்ணுகளை எடுத்து அவர் அதுக்கு உத்தரவு கொடுத்தா எதை வேண்டாலும் செய்யறதுக்கு இந்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அப்படியே இருக்கணும். அவர் ஜடாமுடி பெரிய மீசையோட பாதங்கள்ல சலங்கை பாதக்குறோட தன்னாசியப்பர் கருமலையில் இன்னமும் நடமாடுறாரு அப்படின்னு 4 தலைமுறை அவருக்கு பூஜைகள் செய்யற இங்க உள்ள பூசாரி சின்னத்துறை அண்ணே சொல்றாரு. இவரோட சலங்க சத்தமும் இவர் சொல்ல போனா இந்த ஏரியாவை பூரா மாடு மேய்க்கிறேன்னுவாங்க. சாட்டை குச்சி வச்சுட்டு அடிப்பாப்புல. நான் 2-3 டைம்ல இங்க மெய்மருந்து ஒரு அசதியில படுத்திருக்கிறப்ப சாட்டை குச்சி வச்சு எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் மிரண்டுக்கு எந்திரிச்சு கூடி கீழே போயிருக்கு. அப்படியா? முடியாது. இயற்கையாவே தன்னாசி அப்பருக்கு பிளவுபட்ட நாக்கு இருக்கு. அதனாலதான் அவரை பின்னாக்கு சித்தர் பின்னாக்கு ஈசர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 18 சித்தர்களில் ஜீவசமாதி அடைய இறைவனை உணர சித்துக்களை பெறறதுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு சில சித்தர்களால் மட்டுமே செய்யப்படுற சர்ப்ப யோகம் லம்பிகா யோகத்தில் தன்னாசியப்படுற கை தேர்ந்தவர் தன்னோட பிளவுபட்ட நாக்க மேலெண்ணத்தில் உள்மூக்கில் குறுநாடியில் செலுத்தி வலது இடது நாடி சுவாசத்தை நிறுத்தி நடுநாடியான பிரம்ம நாடியில் சுரக்கிற திரவசக்தியை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா இந்த உடம்பு மூப்பு அடையாது. பசி தாகம் குளிர் வெயில் மரணமில்லாத வாழ்க்கை இறைவனை உணரும் சக்தி ஜீவசமாதி நிலை இதெல்லாம் அடையலாம். சித்தர்கள்னா சும்மா இல்லை, தன்னோட வாழ்க்கையவே ஆராய்ச்சிக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் அர்ப்பணம் பண்ணவங்க. தன்னாசியப்பரோட சித்துக்கள்ல யோகங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த யோகங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்ச குரு மூலமாகத்தான் சித்தர்கள் முறையாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. மிகவும் ஆபத்தான செய்முறை. கொஞ்சம் தப்பானாலும் உயிரே போயிடும். மக்களே, நீங்கள் பார்க்குறது தான் கருமலை. மேலே தன்னாசியப்பர் இருக்கார். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் பெருஞ்சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் மேலே குடிகொண்டிருக்காரு. 2 வயல்வெளிக்கு நடுவுற தண்ணி விடுற ஒரு வாக்கியா மாதிரி இருக்குது. அதை நடந்து போய்கிட்டு இருக்கோம். அம்மா மேலே மேலே தன்னாசியப்பர் இருக்காரா? இருக்காரா? சரிம்மா. சரிம்மா. சரி. மணி இப்போ 9 ஆகுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. மக்கள் எல்லாரும் வயல் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஈரமாக இருக்குது பாருங்களேன் மண்ணெலாம். ஏன்னா பக்கத்துலேயே பாலாறு டேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையிலேருந்து அங்கே சுனை தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்களேன். ரீசெண்டாக மழை வேறு பேஞ்சிருக்கு. நம்ம இப்போ கருமலையில் உள்ள தன்னாசியப்பரை தேடி, அதாவது 18 சித்தர்களில் முக்கியமானவர் தன்னாசியப்பரை தேடி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பார்த்து வாங்க, கீழே குமிஞ்சு தான் வரணும். மக்களை, இந்த கருமலை தன்னாசியப்பருக்கு போகிறதுக்கு 2 பாதைகள் இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது இன்னொரு பாதை. அதாவது அடிவாரத்தில் தன்னாசியப்பர் கோவில் இருக்குது. கீழ் தன்னாசப்பர் மேல் தன்னாசியப்பர்னு. நாங்கள் வேறு பாதையில் போய்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம பாலாறு டேம்ல இருந்து ஆறு ஓடும்ல, அந்த பாதை வழியாக போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தை மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க போல, அதனால முள் புதர்களுக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்குது. குனிஞ்சிட வேண்டியதானே ராஜி? குனிஞ்சிருங்க, ஃபுல்லாக குனிஞ்சிருங்க. குடிங்க நல்லா குடிங்க. வாங்க.
உள்ள இருக்கு. இவர் வராரு பாருங்க, வேற லெவல். மழை பாருங்க, இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு. தண்ணியில பாருங்க, மண்ணெல்லாம் பாருங்களேன் ஈரமாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாமே காட்டு கருவேல மரம், முழுக்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். பார்த்து போங்க ப்ரோ. சக்தி டேய் பின்னாடியே வந்துடும்டா. வழி இது வந்து ஒரு மாதிரி இருக்கு. பின்னாடியே வா. அருமலை இருக்கிற ஊரோட பேர் வந்து பெருமாள் புதூர். அதில் இருக்கிற ஒரு அண்ணன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. அட பாவிகளா, நீங்கள் விட்டுருங்கண்ணே, நான் வந்துடுறேன். நீங்கள் விட்டுருங்க, நான் குனிஞ்சு வந்துடுறேன். செத்த நேரத்தில் கொள்ள பார்த்தாங்க, குத்திருச்சு. பார்த்து போங்க. நம்ம செல்வகுமார் ப்ரோ வந்து பெருமாள் புதூர் தான். அவரோட கைடன்ஸில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவர் வந்து எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமை வருவாராம். அதுவும் இல்லாமல் லோக்கல்னால அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு வழியெலாம் தெரியும். பார்த்து போங்க, முள்ளு இருக்கு. ஆட்கள் கொஞ்சமாக வர்றோம் பார்க்காதீங்க. ரொம்ப பேர், நான் சொன்னேன்ல கீழ் தன்னாசியப்பர் கோவில் அப்படின்னு, அந்த வழியாக ஒரு 15 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பைக்கில் வந்தனால வேறு வழியில் வந்துட்டோம். இந்த வழியில் ரொம்ப பேர் வரமாட்டாங்க போல இருக்குது. அதான் இப்படி புதர் செடிகள்லாம் வழியவே மறைச்சிருக்கு. இந்த பாதையெல்லாம் வருவீங்களா நீங்கள்? வசதியாக இருக்கும். அங்கேயே பார்த்தேன் நான், காட்டு பன்றியோட காலடி இருந்துச்சு. இங்கே இருக்கு மக்களே பாருங்க, காட்டு பன்றி நான் இங்கேயே பார்த்தேன். இந்த வாய்க்காலில் ஓடி இருக்கு பாருங்க. இந்த பாதையெல்லாம் ஓடி இருக்கு. நம்ம போகிற பாதையெல்லாம் தண்ணி ஓடுற பாதை. நம்ம செல்வகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி இது வந்து பெருசாக யாரும் யூஸ் பண்ணாத பாதை. கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது. பார்த்துரா. சத்தம் போடாமல் அப்படியே மெதுவாக வாங்க. இன்னும் நம்ம மலையேற ஆரம்பிக்கலை. மலையடி வாரத்தில் வந்து காட்டுப்பகுதிக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் மலையேற்றம் பண்ண ஆரம்பிக்கலை. இந்த ஒரு பாதை ஜாயிண்ட் ஆகுது. இதா ப்ரோ? இதானா? இப்போ நம்ம ஏதோ ஒரு குறுக்கு வழியில் வந்திருக்கோம். இந்த ஒரு பாதை ஜாயிண்ட் ஆகுது. இதா? ஓ, இதான் வந்து மெயின் பாதை. இது கொஞ்சம் சுத்தமாக இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாமே தண்ணி ஓடுற பகுதி தான் பாருங்களே. நம்ம இங்கே போய்கிட்டு இருக்கோம் இந்த உச்சிக்கு. அங்கே வந்து பூசாரி 12 மணி வரை இருப்பாராம். நம்ம அதுக்குள்ளே போகணும். மணி வந்து இப்போ 9:30 கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் பன்றி மான்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. வேறு என்ன அனிமல் பார்த்துருக்கீங்க? யானை பார்த்துருக்கீங்களா? யானை இருக்காதுன்னு நினச்சேன். அப்படி பாருங்கள், ஒரு பெரிய பாறைக்கு மேலே வந்தாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம மலையேற ஆரம்பிக்க போகிறோம். யானை இருக்குன்னு சொன்னார். அதோட சாணம் தெரியுது. இந்த யானையோட சாணம். ஆனால் தண்ணி ஓடி ஓடி இந்த பாறையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வலுவலுன்னு இருக்குன்னு பாருங்க. ஸ்ரீ தன்னாசியப்பன் மலைக்கோவில் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பராக பெயிண்ட் அடித்து வழி காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு. என்ன ப்ரோ? இல்லை வெயிட் பண்ணுங்க, நான் வரோம். கற்குவியல் இதுதான் கற்குவியல்.
மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பழனிக்கு பக்கத்தில் உள்ள நெய்க்காரப்பட்டியில் கருமலை தன்னாசியப்பரை தேடி மலையேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தன்னாசியப்பர் வந்து 18 சித்தர்களில் பின்னாக்கீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பல பேர் இருக்குது. ஒன்று வந்து தன்னாசியப்பர்னு சொல்லுவாங்க, பின்னாக்கீசர்னு சொல்லுவாங்க, புண்ணாக்கு சித்தர்னு சொல்லுவாங்க, அப்புறம் பின்னாக்கு சித்தர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் சித்தர்கள்லேயே கொஞ்சம் விசித்திரமான சித்தர். ரொம்ப மௌனமாக இருப்பார். அது மாதிரி ரொம்ப சித்து விளையாட்டுக்களில் கை தேர்ந்தவர். அவரோட நாக்கு வந்து 2 பிளவாக இருக்கிறதுனால அவரை வந்து பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பாட்டி சித்தர் இருக்கார் பாருங்க, அவரோட சீடர் தான் நம்ம தன்னாசியப்பர். தன்னாசியப்பரோட சீடர் வந்து மச்சமுனி திருப்பரங்குன்றத்தில் வந்து அவரோட ஜீவசமாதி அங்கே இருக்குது. நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்த்துக்கு மேலே நம்ம தன்னாசியப்பரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கருமலை வந்து ஒரு 2000 அடி உயரம். இந்த மலை வந்து எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம பழனியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நெய்க்காரப்பட்டின்னு ஊர் இருக்குது. அந்த நெய்க்காரப்பட்டியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பெருமாள் புதூர் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் அந்த கருமலை இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பழனியிலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரணும். ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வயல்வெளி கால்வாய்க்குள்ளே தண்ணி போகிற கால்வாய்க்குள்ளே நடந்து வரணும். நம்ம வந்து வாங்க தன்னாசியப்பரை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போம். இது வந்து இதுக்கு முன்னாடி பெருசாக வந்து யூடியூப்லலாம் பார்த்துருக்க முடியாது. நம்ம இந்த கருமலை தன்னாசியப்பரை, இந்த தன்னாசியப்பரை தெரிஞ்சவங்க மட்டும்தான் தேடி இந்த இடத்துக்கு வருவாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஊர் மக்கள் சுற்றி இருக்கிற பழனியை சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் தான் போகிறாங்க. தன்னாசியப்பன் மலைக்கோவில் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் போகணும். இல்லை இங்கிட்டு தானே, இதான் ஆமாம். நம்ம தன்னாசியப்பருக்கு வந்து 2-3 இடங்களில் ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம சென்னிமலை முருகன் கோயில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்புறத்தில் பெரிய குகையில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சோம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து கோவை மாவட்டத்தில் பெரியநாயக்கம்பாளையத்தில் செல்வபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கராச்சி மரத்தை தொட்டிக்கிட்டு ஒரு ஆலமரம் பெருசாக இருக்கும். அந்த ஆலமர பொந்தில் அவர் ரொம்ப காலமாக வாழ்ந்ததாகவும் அங்கேயே அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய கோவில் இருக்குது. அங்கேயும் நம்ம ஒரு நாள் போவோம். கேரளாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இடங்கள்ல இருக்குது. ஆனால் வந்து தன்னாசியப்பருக்கு கோவில்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி போயிருப்போம். கோவை மாவட்டத்தில் கருமலையில், அதாவது தித்திப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கருமலையில் ஐயாசாமி கோயில் ஏறி இருப்போம். அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன உபசன்னதி இருக்குது. அது மாதிரி இங்கே நம்ம பழனிக்கு பக்கத்தில் உள்ள கருமலையில் அவருக்கு மலைக்கோவிலே இருக்குது. கீழேயும் ஒரு கோவில் இருக்குது. வாங்க அவரை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். பார்த்து போங்க. ஆமாம், நேற்று கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்கு. மண்ணெலாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. வர்ற வழியில் ஆறு பார்த்தீங்களா? அந்த ஆற்றுல சூப்பராக தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாலாறு டேமு, நம்ம மேலே போயிட்டு பார்த்தா பாலாறு டேம் தெரியும். அந்த பாலாறு டேமில் இருந்து ஆமாம் உபரி தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க மழை பெஞ்சனால. தன்னாசியப்பர் இருக்கக்கூடிய அந்த கருமலைக்கு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் வந்து ரொம்ப பேர் வந்து அவரை வழிபட்டுட்டு வராங்க. தன்னாசியப்பருக்கு வந்து நம்ம தொப்பைசாமி மலையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சுற்றி கற்களை காற்று போகாமல் அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி தன்னாசியப்பர் சுற்றி ஒரு 3 அடி தூரம் கல் இருக்கான். அதாவது சுற்றுச்சுவர் மாதிரி தன்னாசியப்பர் சுற்றி வச்சுருக்காங்க. வேறு மேலே வந்து கோவில்களோ அவருக்குன்னு தனியாக ஒரு கட்டுமான அமைப்போ எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இது ஒரு லேண்ட்மார்க்காக சொல்கிறாங்க கற்கோவியல். இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம செங்குத்தா மலையேற போகிறோம். போட்டோம் பைய போங்க. பார்த்து அவங்க அப்படி போயிட்டாங்க. மக்களை பாருங்கள், போகிறது ஃபுல்லாமே
மேலேருந்து தண்ணி ஓடுற அந்த கால்வா மாதிரி இருக்க சின்ன ஒரு ஒத்தையடி பாதை தான். அதில் தான் நம்ம அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். பாதைகள்லாம் எதிர்பார்த்துடக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளூர் மக்கள் மட்டும்தான், அதுவும் எப்போயாவது வந்துட்டு போகிறாங்க. கரடு முரடான பாறைகளோட அப்படியே செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி. வெயில் தாறுமாறாக போடுது. இது ஃபுல்லாமே வந்து பழனி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஃபுல்லாமே கொடைக்கானல் மலைத்தொடர்கள் வெஸ்டர்ன் காட்ஸில் வர்றது. வேறு லெவல். ஆனால் ரொம்ப வெக்கையாக இருக்குது, ரொம்ப குளுக்கமாக இருக்குது, வேர்த்து கொட்டுது. மலைக்கு மேலே மலைக்கோயிலுக்கு போகிறதுக்கு சூப்பராக அம்புக்குறிகள் எல்லாம் போட்டிருக்காங்க வழி நடுக. வெயில் ரொம்ப அதிகம். பாருங்க உட்காந்துட்டாங்க பாருங்க. நீங்கள் அங்கே தூரத்தில் பார்க்குறீங்களே அது வந்து பெரிய ஐவர் மலையா, அதுக்கு பக்கத்தில் உள்ளது சின்ன ஐவர் மலையா. இங்கேருந்து சூப்பராக தெரியுது பாருங்க. வெயிலில் எல்லாரும் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான வெயில் மக்களே. போமா போ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போகிற வழி ஃபுல்லாமே முற்செடிகள் தான். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்து 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 பாருங்க. அப்படியே செங்குத்தாக ஏறிக்கிட்டே இருக்கும். தண்ணி ஒன்றனால அந்த மண்கள்லாம் இப்போ தான் நேற்றா மழை தண்ணி ஓடி இருக்குது, அதனால் சரியாக வழுக்குது இந்த பாறைகள் மேலே உள்ள மண். என்ன சந்தானம் ஐயா என்னாச்சு? சில்லுன்னு காற்று வந்துருங்க. இங்கே நின்று போச்சா? எப்படி சார் இருக்குது? சூப்பராக. அடிக்கடி ட்ரெக்கிங் வாங்க. உங்களுடைய உடம்பை சோம்பேறித்தனப்படுத்திட்டிங்கன்னா அதுக்குண்டான விளைவை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோமா? அதை நான் இப்போ உணர்றேன். ஒரு மாதம் வந்து நம்ம நண்பர்களோட வரல, அதுக்குண்டான விளைவு இப்போ தெரியுது. உடலை பார்த்துக்கணும்னா நீங்கள் நம்ம நண்பர்களோட ட்ரெக்கிங் வாங்க. எப்படிங்க இருக்குது? சிறப்பு தான். ஆனால் இப்போ நம்ம வெயிலில் வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயிலும் நல்லது. வெயிலும் நல்லது, அழுக்கு நல்லது மாதிரி வெயிலும் நல்லது. வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. கண்ணத்தை ஏதோ பூச்சி கடிச்சிது என்னன்னு தெரியல. எங்கடா? ஆமாண்டா, ஏதோ கடிச்சு வீங்கி தான் இருக்குது. இருக்கிற பெருசாக எதையும் தொடாத போ, இந்த செடி கொடிகள்லாம் தொடாத. பார்த்து வழுக்குது. இந்த மண்ணு தான் சொன்னேன் மக்களே, பாருங்களேன் இந்த இடத்த பாருங்கள் வழுக்குதா, இதைத்தான் சொன்னேன். பாருங்க மக்களே, பிரண்டை கொடி சூப்பராக இருக்குது பாருங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஏன் இவ்வளோ மொட்டை வெயிலில் ஏறிக்கிட்டு இருக்கோம்னா, காலையிலே போயிட்டு பழனி மலையில் பாலதண்டாயுதபாணியை சாமி கும்பிட்டுட்டு அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி இருக்குல்ல, அங்கே உள்ள குழந்தை வேலைப்புற கும்பிட்டுட்டு, அதனால தான் லேட்டு. தன்னாசியப்புற கும்பிட்டுட்டு கீழே இறங்கும் போது இந்த பாலார் டேமில் இருந்து ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருக்குது, பாலார் நதி. அதில் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போகணும் இந்த வெயிலுக்கு. ஒரு வழுக்குப்பாறை தெரியுது அவங்களுக்கு மேலே, இது ஃபுல்லாக வழுக்குப்பாறை. இதை தாண்டி மேலே அந்த உச்சியில் இருக்கார், அந்த உச்சியில் இருக்கார் மக்கள் மேலே. அங்கே ஒரு மரம் தெரியுதா, அங்கே இருக்கார். அடுத்து நம்ம ஏற போகிறது இந்த வழுக்குப்பாறை தான். அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்களா, அங்கே எவ்வளோ ஸ்லோப்புன்னு பாருங்கள். அது அந்த இடத்துல வெயில் கடுமையாக இருக்குது மக்களே. இது ஃபுல்லாக கொடைக்கானல் மலைத்தொடர்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மேயக்கூட்டத்தோடு இருக்குது பாருங்கள், வேறு லெவல். பழனி வியூ பாயிண்ட் இங்கே தான் இருக்கும்.
அதாவது நம்ம அந்த குழந்தை வேலைப்பார் பூம்பாறையில் இருக்குல்ல, அது இந்த வரிசையில் தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்தா நம்ம பழனி மலை இங்கே தெரியும், இந்த இடத்துல தெரியும். வாங்க சாந்தி அம்மா, எப்படி இருக்குது? ரொம்ப வேர்க்குது, அதான் கஷ்டமா இருக்கு. வேர்க்கிறது தான் கஷ்டம், கூட பிரச்சனை இல்லை. நடக்கிறது கஷ்டம் இல்லை. போன வாரம் போன மாதிரி உனக்கு அனுப்பிச்சிருந்தியா? மக்களே, போன வாரம்னா அம்மா எதாவது சொல்கிறாங்கன்னா, நம்ம சாந்தியம்மா போன வாரம் மணிக்கொன்னில் இதே மாதிரி தான் ஒரு ஸ்லோப்பு இறங்கும் போது நான் கூட சொல்லியிருந்தேன், தெரியாமல் இந்த பாதையில் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாந்தியம்மாலாம். அவங்களாம் பனிச்சறுக்கில் வர்ற மாதிரி அப்படியே சறுக்கிக்கிட்டே தான் வந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த ஸ்லோப் இருக்குது. மக்களே பாருங்கள், இந்த மாதிரி பூவை இது வரை நான் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, ஒரு பூவை பார்த்து ஆச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இலை இந்தா இருக்குது சரியா, இது வந்து பூ வந்து நான் இப்படி தண்டுகளில் முளைச்சி பார்த்ததே இல்லை. இது வரை வித்தியாசமாக இருக்குது. அதுவும் கள்ளி செடிக்கு இடையில முளைச்சிருக்கு பாருங்கள். நான் பார்த்து போங்க. அந்த ஸ்லோப்பில் ஏறுறது தான் கஷ்டம், இதெல்லாம் ஈஸி. இதுலலாம் நம்ம மின்னல் வேகத்தில் போகணும். அம்மா பாருங்கள், துண்டு போட்டிருக்காங்க, துண்டே அணைஞ்சு போச்சு. அவ்வளோ வேர்வை கொட்டி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த யானை சாணம் மண் பாருங்களேன், தெரியுதா எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. நேற்று தான் மழை பெஞ்சு இந்த பக்கத்துலாம் ஓடி இருக்குது. ஸ்லோப்பில் எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இதுதான் கஷ்டமாக இருக்க போகுது, அதுவும் இந்த வெயிலில். பாருங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ வெயில்லைங்க இந்த சொனா எங்கேருந்து வருதுன்னே தெரில. தெரியுதா தண்ணி உங்களுக்கு? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, அம்மா வேறு லேட் பண்ணாங்கன்னா அதான் தர அவ்வளோதான். மணிக்குன்னில் இறங்கும் போது சறுக்குச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வலுவழுப்பாக இல்லை, சொரசொரப்பாக தான் இருக்குது. 1000 அடிக்கு மேலே மலையேறி வந்திருப்போம். போட்டோம் போட்டோம். அடிவாரத்திலே உங்கள் வீடு இருக்கா? நீங்கள் எப்பயுமே வருவீங்களா நம்ம தன்னாசியை பார்க்க? வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க? யார் வேணாலும் வரலாமா இங்கே? யார் வேணும் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை வரலாம். ஞாயிற்றுக்கிழமை வரல, நேர்த்திக்கடனுக்காருக்கு யார் வேணும், வெளியூருக்காருக்கு யார் வேணும் வரலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இருப்பீங்க? வருவோம், வந்து சாமி விட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவோம். மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து இங்கே மேலே சாமி விட்டு தீர்த்த நீர் கொண்டு போய் கீழே ரெட்டை கடை வெட்டினா இல்லை ஒத்த கடை வெட்டலாம் பொங்க வச்சு. ஓ, கீழ் தன்னியாசி அப்போ கோயிலில் கிடா வெட்டி இருக்கீங்க? ஆமாம், கீழே கடை. இப்போ நாங்கள் கடை வெட்ட தான் போகிறோம். ஓ சரி சரி. இங்கே மேலே வந்து தீர்த்த நீரை கொண்டு போய் அங்கே ஓட்டாத்தான் அங்கே கடை வெட்ட முடியும். கடை தலையாட்டம். ஆமாம், குழந்தை பாக்கியில் இருக்கு, குழந்தை பாக்கி கொடு, கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அந்த மீட்டுக்கு நமக்கு கைகால் சோகத்தை கொடுப்பாரு. நீங்கள் வந்து 100% தன்னாசி போகிற நம்புறீங்க. இவர் எவ்வளோ காலமாக இங்கே இருக்காரு மேலே? இதெல்லாம் தெரியாது. ஆண்டுக்கு இருக்குது. பாட்டையும் பூட்டையும் காலத்தில் வந்து நாங்கள் என்ன கீழே தான் இருக்கிற குடி. நாங்கள் இவர் தோட்டம் இதெல்லாம் பின்னாடி கால் அடியில் தான் இருக்கிறோம். இது ஏக்கரா இந்த காட்டுக்கு அடியில் தான் தன்னாசியப்பரோட காலடியில் தான் நீங்கள் கால் அடியில் இருப்போம். எங்களுக்கு இவர் தான் எல்லாமே. விழாலாம் எப்போ நடக்கும்? விழா வந்து சித்திரை மாசம். அது கீழே தான், கீழே உள்ள தன்னாசியப்பர் கோயில். தன்னாசிப்ப இங்கிருந்து தீர்த்த நீர் போனா தான் அங்கே கடாய் ஏதோ சேவலாம். மேலே தண்ணி வருதா? தீர்த்த நீர் தான். தீர்த்த நீர், அபிஷேக நீர். ஆமா, தண்ணி இருக்குது. சாப்பிட்றதுக்கெல்லாம் தண்ணி, சாமி கும்பிட்ற தண்ணி இருக்குது. மேலே ஊத்து இருக்கா? மேலே ஊத்து இருக்குது. இருக்கு. போன் மாதிரி இருக்குது. தண்ணி வந்துட்டு போய் அபிஷேகம் பண்ணிக்கிறோம். ஓ சரி சரி. அந்த அபிஷேக தண்ணியை, அதாவது தன்னியாசியப்பருக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியை ஊற்றினா தான் கிடா தலையாட்டம். கீழே கிடா வெட்டுவீங்க கீழே. சூப்பர் சூப்பர். அண்ணன் பேரு? சதீஷ்குமார். ரொம்ப நன்றிண்ணே. காட்டு பன்றியோட காலடி பார்த்துருப்பேன், அப்புறம் மான்களை காமிச்சிருப்போம், அப்புறம் வந்து காட்டெருமைகளும் இருக்குது, யானைகளும் இருக்குது. இது வந்து பழனி மலைத்தொடர் தானே, பின்னாடி வந்து கொடைக்கானல் மலைத்தொடர் இருக்குது. அதனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது எல்லாமே நம்ம தன்னாசியப்பர் கோவிலுக்கு மட்டும் பார்த்துட்டு இறங்கிடணும். வேறு நம்ம வனத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா காட்டு விலங்குகள் அதிக அளவில் இருக்குது. என்னாச்சு? இருந்தால் பொண்ணு கிடைக்காது இங்கே. இவருக்கு கல்யாணம் முடிக்கணும், இப்படி படத்துக்கு கிடந்தா எப்படி கல்யாணம் முடிக்கிறது? தன்னாசியப்பரை கும்பிட்டா சொன்னார்ல, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இவருக்கு அடுத்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு முடியணுமா இல்லையா? இப்படி தூங்கினா எப்படி?
இந்த வெயிலுக்கெல்லாம் இளந்தாரி புள்ள படுத்தா என்ன பண்ணுறது? அடுத்து நம்ம எவரெஸ்ட் எப்படி போகிறது, இமயமலை எப்படி போகிறது? இமயமலைக்கு வாங்க மக்களை எப்படியே போய்கிட்டே இருப்போம். இந்த ஏறம்ல இந்த மேடை தாண்டி இன்னொரு மேடு, அந்த உச்சியில் ஒரு டவர் தெரியுதா? அங்கே இருக்காது. இந்த தெரியுது, ஒரு 3 கம்பம் தெரியுது. இந்த தெரியுதுல ஒரு 3 சோழாயுதம் மாதிரி, அதான் கோவில் நடுவில் இருக்கு பாருங்க. அவ்வளோதான் போயாச்சு. அங்கே பாருங்க, அங்கே போயிட்டாங்க பாருங்க உச்சிக்கு. வெயில் அதிகமாக இருக்குது, போயிருங்க அந்த நிழலுக்கு போயிருங்க. கடுமையான வெயில் மக்களே. இந்த மலையில் ஒதுங்கிறதுக்கு செடி கொடிகள் கூட இல்லை. போகிற பாதை ஃபுல்லாமே இந்த சுனை தண்ணி அங்கங்கே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த சுனையில் கால் வச்சிடாதீங்க, வழுக்குது. இந்த இடத்துல இந்த சொனை கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா? இங்கே பாருங்க, ரொம்ப சின்ன ஊற்று தான், அதனால் வாட்டர் கேனை வச்சு பிடிக்க முடியாது, இந்த மூடி வச்சு தான் பிடிக்க முடியும். இங்கே பாருங்க, கொண்டா குடிச்சு பார்ப்போம். இல்லை அவரே குடிக்கிறாரு. இந்த பாறை இருக்குது பாருங்களேன், இந்த சின்ன பாறை, இந்த பாறைக்கு அடியில் இருந்து வருது. தெரியும் எனக்கு பியூரிஃபை வாட்டர் மாதிரி இருக்கு மக்களே. எப்படின்னா இருக்கு? ஆகா செம்ம. ஆனால் என்ன, இந்த வெயிலில் வரனால கூலிங் இல்லை, கூலிங் இல்லை, மற்றபடி சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, வாத்தியார் இன்ஜினியர் வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, சுரண்டி தண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வருது பாருங்க தண்ணி, தெரியுதா? இதுக்கு உள்ள கறந்து வருது, இப்படி லைட்டாக பிடிச்சி இந்தாடா. நீங்கள் வாட்டர் கேன் போட்டாங்க எப்படா இருக்கு? சூப்பர். நீங்கள் இது பிடிங்க, இது எடுங்க என்ன அறிவு. படித்தவன் ஐயா. இங்கே பாருங்க, ஒரு இலையை போட்டு வாட்டர் கேனில் தண்ணியை பிடிக்கிறாரு பாருங்க. ஆமாம், வேறு லெவல், வேறு லெவல். கீழே இருக்குங்க, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரில பாருங்களேன். இது ஒரு பாறை, இதுக்கு மேலே எங்கேருந்து வருதுன்னே தெரில. இதுக்கு பேர் தான் அதிசயங்கள். வெயில் அதிகமாக இருக்கிறனால மக்கள் அங்கங்கே சுணங்கி இந்த நிழலில் படுத்துக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்க, வர பாருங்க, அந்த மேலே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அதுவும் பெரிய மரம்லாம் இல்லை, கள்ளி மரம். மக்களே, இந்த வெயிலில் உடம்புல உள்ள எனர்ஜி இப்படிலாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. பின்னாடி பாருங்கள் நம்ம மக்களை எல்லாம் சோர்ந்துட்டாங்க. ரொம்ப பேர் இங்கே அந்த மரத்தடி கீழே உட்காந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அங்கே ஒரு ப்ளூ கலர் சட்டை தெரியுதா? இந்த தெரியுது பாருங்கள், இதான் வந்து அடிவார, அதாவது கீழ் தன்னியாசியப்பர் கோவில். இங்கே தான் கிடா வெட்டியிருக்காங்க இந்த இடத்துல. பாருங்கள், ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டோம் எல்லோரும். இதான் உச்சின்னு பார்த்தா இன்னும் மேலே உச்சி போயிடும். வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. செங்குத்தான புற்கள் எதுவும் இல்லாத பாறைகள் நடந்து வந்தோம். வெயில் தாக்கிருச்சு. இப்போ தான் ஒரு புல், இந்த கள்ளி மரத்தெல்லாம் பார்க்குறோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் காட்டெருமையோட சாணம். காட்டெருமை அதிக அளவில் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக லெமன் கிராஸ் மக்களே. உச்சிக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க, வேறு லெவல். ஆஹா, இந்த இடத்துல கொஞ்சம் காற்றடிக்குது மக்களே. பாருங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை மரங்கள் தெரியுது. பாலாறு இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களே வந்தாச்சு பாருங்கள், அந்த கொடி தெரியுதா? அந்த கொடி தெரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து கோவில். உச்சிக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோப்பு தான். இவ்வளோ நேரம் நாங்கள் வெறும் பாறையில் ஏறி வந்தோம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ புற்கள் பாருங்கள். கோரப்புல் இருக்குது, லெமன் கிராஸ் இருக்குது, மரங்கள்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. கள்ளி செடி, கள்ளி மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள், பனை மரம் மாதிரி வளர்ந்துருக்கு.
தன்னாசிப்பர் பார்க்குறது தான் சாதாரண விஷயமா? இவ்வளோ நேரம் இந்த வெயிலில் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடச்சிருச்சு. இது வந்து கருமலை தன்னாசியப்பன். இவர் வந்து கேரளா தேசத்துலேருந்து இங்கே வந்தவர். இங்கே இருக்கிற மக்களோட கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கேயே அருள்பாலிக்கிறதுக்காக இங்கே ஒரு உருவமாக இருக்கார். இங்கே வந்து 1960, 50 இந்த காலகட்டத்தில் வந்து சித்தர்கள் இந்த மாதிரி இருப்பாங்களே, அந்த சிவனடிகாரர்கள் இந்த இதில் வந்துட்டு இருந்துட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல. அவங்களோட குகை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இடத்துல இருக்குது. நேர் கீழே வந்தீங்கன்னா அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த இதில் போயிருந்துருக்காங்க. அங்கே யாரும் போனதில்லை. உடம்பு சரியில்லாமல் போயிருக்காங்க. ஓ சரி சரி. அதனால் அங்கே போகிறது. நானே ஒரு டைம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு முடியாமல் போயிடுச்சா? ரொம்ப சீரியஸாகிடுச்சு. வண்டியில் மிஷினுக்குள்ளே கையை விட்டு அடிக்குது. ஓ சரி சரி சரி. ஏதாவது ஒன்று பண்ணிடும். அவங்க தவம்னா குகைக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படி. அதுக்கு போனதில் அடிபட்டது. அதனால் அங்கே போக மாட்டேன். இது தன்னாசியப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம போகணும். இதுக்கு நேர் மேவரம் பார்த்து தெம்பரம் பார்த்தீங்கன்னா மாய பெருமாள் இருக்கார். பெருமாள் இருக்கார். சுயம்பாவே தோண்டினது. சரி. அந்த பட்டை போட்டிருக்காங்களே. சுயம்பா தோன்றனா பெருமாள் இருக்கார். இது வந்து பழைய சிலையா? இது வந்து 1950க்கு முன்னாடி அப்போ இருந்த சிலை. சித்தர்களை வழிபட்டது. இதான் பழைய சிலை ஐயாவோடது. இது வந்து இப்போ எத்தனை வருஷம்? 80 வருஷம் இருக்குமா? இது 80 வருஷத்துக்கு அப்புறம். 80 வருஷம் இருக்கு. இங்கே வந்து மக்கள் அதிகமாக தரிசனம் பண்ண முடியாது. மற்றபடி மக்கள் வர்ற மக்களுக்கு விருந்துகள் வைக்க முடியாதுன்றதுக்காக வந்து இவரோட மண், இவரோட தமையனார் அவரு வந்தவர், அவரை கூட்டிட்டு போய் அங்கே வச்சிருக்கோம். ஓ கீழே உள்ள தன்னாசி, கீழ் தன்னாசி இவரோட தம்பி. சரி சரி. அங்கே வந்து ஆடுகள்லாம் பலி கொடுப்பாங்களா? அங்கே வந்து ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுத்துக்குவோம். பலிப்பீடங்கள் எல்லாமே இருக்கு. அங்கே கருப்சாமின்னு ஒருத்தர் மூலவர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து அந்த பலிப்பீடங்கள் எல்லாமே கொடுத்துட்டு மக்களுக்கு அன்னதானம் எப்பவும் போல நடக்கும். அதே மாதிரி அமாவாசைக்கு வந்து அங்கே கீழே வந்து அன்னதானம் நடக்கும். இங்கே வந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்து பூஜை மட்டும் பண்ணிட்டு நீர் கொண்டு போய் அங்கே போட்டுக்குவாங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தால் சிறப்பு. மற்ற நாட்கள் வரலாம். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர்றது அவரோட உச்ச நேரத்துக்கு. இது வந்து என்னன்னா, இவர் கேரளா தேசத்திலிருந்து வந்ததுனால இவரை கொண்டு போகிறதுக்காக வந்தவர். இவரை கூட்டிட்டு போறதுக்கு வந்துடுவா. முஸ்லீம் அவரோட தேசத்துக்குள்ள அவரோட மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு போக வந்தது. அதாவது இவர் கேரளால இருந்து வந்தவரை திரும்ப கூட்டிட்டு போக வந்தவர். நீங்க இருக்காத வராது. இங்க வந்தேன்னா மருந்து எடுத்து பூசு. இப்போ நீங்களாம் அப்ப எடுத்து பூசுனீங்க. அதே மாதிரி அந்த இதுல வந்து அவர் மருந்து கொடுக்கும்போது வாங்க மாட்டேன்ட்டு. அப்போ நீ வாங்கல அப்படின்னா இதோட போ அப்படின்னு சொல்லி போட்டதுன்னா அப்படியே போகுது. அப்படியே ஜீவசம். ஆனா அவர் முஸ்லீம். ஆமா முஸ்லீம். ஐயப்பனுக்குன்னா வாவர் சாமி இருக்காங்கல்ல, நண்பர்களா, அது மாதிரி அவரோட நண்பர் அவர் கூட்டிட்டு போக வந்தவர். இயற்கையோட அழகு, இந்த இயற்கையோட காற்று இது எல்லாமே பட்டு போறப்ப வந்து இவரோட மண்ணை வந்து மீச்சிட்டு போறப்ப வந்து வீட்டில் இருக்கிற மாந்திரிகம் இந்த எது இருந்தாலும் அது அடுத்த 90 நாளைக்குள்ள விலகும். சரியான விதையோட முறையோட வந்து மனசார வேண்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி நினைச்சு கும்பிட்டு போய் இவரோட மருந்து கருமருந்து அது ஒரு சிலருக்கு வரும். அவங்களுக்காக கைக்கு தேடி வரும். அவங்க கொண்டு போய் வச்சாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாந்திரிகம் எதுவுமே இது பண்ணாது, பழிக்காது, தோத்து போயிடும். எந்த இதுக்குமே இடமே இருக்காது அந்த இதுல. அடுத்து கொண்டு வர்றா இருந்தாலும் அடுத்து கண்ணில் காட்டிடும். இன்னார் வந்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு கண்ணில் காட்டிடும். சொல்லுங்க. அவரு ஐயா வந்து நிறைய இங்க நல்லது செய்யறாங்க, இங்க இருக்க கூடாது, நம்ம ஊர் கேரளால கூட்டு போய் மக்கள் நல்லா இருக்கணும்னு கடத்த வந்திருக்காரு. கடத்த வந்தவர் ஐயா போக மாட்டேன்னு
அவர் இந்த வந்து மருந்து எல்லைக்கு வந்திருக்கல இந்த மருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அவர் இங்கேயே ஜீவ மாதிரி கருமலையாண்டி கருமருந்து அப்படிம்போம். அதாவது இங்க இருந்து மண்ணுகளை எடுத்து கொடுப்போம், அந்த இது கொடுப்பாங்க. அந்த இது கொடுக்கும்போது அவர் வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால வந்து பிடிவாதம், நீ என் எல்லைக்கு வந்து எனக்கு கொடு அப்படின்னு அவர் விடாப்படியா இருந்திருக்காரு. அப்படியே இருந்ததுனால வந்து நீ எங்கேயுமே போன, நீ என்னோட எல்லையிலே நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அங்கே இருந்தார். அவரோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்கு. ஆமாம், இந்த இருக்கு. இதுக்கு உரிமைப்பட்ட வந்து இந்த உடமைப்பட்டக்காரர் ஒருத்தர் வருவாங்க, அவங்க குடிகளில் ஒருத்தர் வந்து வருவாங்க. இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ கடைசி 2 வருஷமாச்சு அவங்க வந்து. அதுக்கு முன்னாடி வந்து வருஷம் வந்து ஆடி மாசத்துல வந்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டு போவாங்க. ஓ சரி சரி. இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமா வாரீங்கல்ல, நம்ம தன்னாசி அப்புறம் உணர்ந்துருக்கீங்களா? நான் ஏகப்பட்ட இதில் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய அனிமல்ஸ் அட்டாக்ல இருந்தும் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம், இவருக்கு இது பண்ணியிருக்காரு. நான் வர்றப்ப இந்த காட்டு வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யானை பாதைகள் இருக்கு, யானைகளோட இதுவும் இருக்கும். அந்த குறுக்கீடுகள்லாம் இருக்கும்போது இவரோட இதனால தானே அவங்ககிட்ட இருந்துலாம் தப்பிச்சு வெளியே வந்திருக்கேன். அதாவது யானை அடிக்க வந்திருக்கு, தப்பிச்சிருக்கு. யானை துரத்துனது இது எல்லாமே இந்த காட்டில் உங்களுக்கு நடந்திருக்கு. அது இவரோட இது இருக்கிறனாலே அந்த இதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். ஓ சரி. இல்லை உங்களுக்கு ஏதாவது காட்சி கொடுத்துருக்காரா? இல்லை அதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்துட்டு போகிறீங்க, இந்த மருந்து கொடுக்கணும், இன்னாருக்கு எனக்கு இருக்குமா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கஷ்டம் நினச்சி உட்காந்து மனசார உட்காரணும், இது பண்ணணும். உட்காந்து இது பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மருந்து வரும். வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் வச்சோம்னா அவங்ககிட்ட எந்த இது இருந்தாலும் விலகிடும். அதே மாதிரி போகிறப்ப இவரை நினச்சி போகிறப்ப தெற்கு திசை பார்த்து இவரை நினச்சி இந்த உருவத்தை கண்ணில் நிறுத்தி வச்சு நினச்சி கும்பிட்டு விபூதி பூசிட்டு போனாங்கன்னா அன்னைக்கு அந்த காரியம் நடக்கலைன்னா நீங்கள் அடுத்த வாரம் வந்து என்னை கேளுங்க. ஐயாவுக்கு வந்து நாக்கு வந்து பிளவுபட்டுருக்கு 2 நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே? இல்லையா, அந்த இது இல்லைங்க. இதில் வந்து இவர் பின்னாக்கீசர் 18 சித்தரில் வருவாங்களா? அவர் தானே இவர் தன்னாசியப்பர்? அந்த இதில் வராது. இந்த தன்னாசியப்பன்றது வந்து நிறைய இது வருதுங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவர் இருக்கிறாரு, அதுக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கால் பரதேசின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருக்காரு. ஒற்றைக்கால் தன்னாசி, ஒற்றைக்கால் பரதேசி அப்படின்ட்டு அங்கே ஒன்று இருக்குது. இங்கே நம்ம மெயின் ரோட்லேயே போய் பார்த்தோம்னா தாண்டு தன்னாசியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்வை குப்பளம், பார்வை தலை, இந்த புண்ணு கால் இதெல்லாம் வருதுல்ல, அந்த இதுக்கு எல்லாமே மந்திரிச்சு வைக்கிற அங்கே ஒரு தன்னாசியப்பன் இருக்கு. இல்லை நம்ம படித்தவரை 18 சித்தர்களில் பின்னாக்கீசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த இதுக்கு என்னன்னு சரியா தெரியல. இவர் நாக்கு பிளவு போட்டிருக்கும். இவரோட சீடர் வந்து மச்சமுனி, இவரோட குரு வந்து பாம்பாட்டி சித்தர். அப்படி வர்றவங்க எந்த இதுன்ட்டு சரியா தெரியல. ஆனால் இவர் 18 சித்தர்களில் ஒருத்தவர். அந்த இதில் போய் சேர்ந்தவங்க குணாகுமார் தெரியும். அந்த இது போய் பார்த்தோம்னா மேலேருந்து ஒரு லைட் ஒழிச்சு மட்டும் லைட் போட்ட மாதிரி இருக்கும். நான் ஒரு டைம் போயிருக்கேன். உள்ளே இறங்கிருக்கீங்களா? எப்படி போய்கிட்டே இருக்குமோ? இல்லை உள்ளே போனா வீடு மாதிரி இருக்கும். இந்த பாறைக்கு இப்படி இந்த ஷேப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த கோவிலுக்குள்ள. ஆனால் அங்கே போகிறது டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். போக மாட்டேன். இல்லை அதான் நல்லது. யாரையும் போயிட்டு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை போனேன், திங்கக்கிழமை 12 மணிக்கு. இன்னைக்கு 12 மணி நேரத்துக்குள்ள 24 மணி நேரத்தில் எனக்கு அடிபட்டது. விட்டு இருந்தால் இதே போயிருக்கும். ஓ சரி. அப்போ வந்து யாருமே குகைக்குள்ளே போகக்கூடாது. அந்த இடத்துக்கு போக அவங்க வந்து விரும்பலை, நீங்கள் குகைக்குள்ளே வர்றதை விரும்பலை. இங்கே எனக்கு வந்தது எங்களோட பாட்டி தாத்தா மாரெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் வந்து இங்கே பணிவடை செஞ்சுட்டு இருக்கிறது வந்து இதோட 4வது தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கேன். 4வது தலைமுறையாக நீங்கள் பண்ணுறீங்க? சூப்பர். 4வது தலைமுறையாக பண்ணுறேன். அப்போது உங்கள் பாட்டையும் போட்டாங்க அவங்களாம் நேரில் பார்த்துருப்பாங்கல்ல? வேறு அவங்க பார்த்துருப்பாங்க. இந்த இடத்துல தனிமையாக இருக்கும்போது அவங்களோட காலோசைகள், அந்த அலைவுகள், அந்த இது இருக்கும்ல, அதிர்வுகள் இருக்கும்ல, அது எல்லாமே கேட்டு இவரோட உணர முடியும். இவரோட சலங்க சத்தமும், இவர் வந்து சொல்லப்போனால் இந்த ஏரியாவை பூரா மாடு மேய்க்கிறேன்னுவாங்க. அதாவது இவரோட வாகனமான இது வந்து வாகன மாடு வந்து மேய்ச்சிட்டு இருப்பாரு. அந்த மாடு மேய்க்கிறப்ப அந்த சலங்க சத்தம் கேட்கும். சாட்டை குச்சி வச்சுட்டு அடிப்பாப்புல. நான் 2-3 டைம்ல இங்க மெய்மருந்து ஒரு அசதியில படுத்திருக்கிறப்ப வந்து சாட்டை குச்சி வச்சு எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் மிரண்டு எந்திரிச்சு ஓடிடுவேன், கீழே போயிருவேன். அப்படியா? சொல்ல முடியாதுங்க, அதனால போயிருவேன். இப்ப வந்து சொல்லப்போனா இல்ல நம்ம திடீர்னு ஒருத்தவரை பெரிய தாடியோட ஒல்லியா அப்படி பார்த்தா எல்லாத்துக்குமே பயம் தானே வரும். அது சாமியா இல்லை வேற ஏதாவதுன்னா? நீங்கள் வாரம் கண்டிப்பாக வாரம் வந்துடும். பரவாயில்ல, ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர்? சின்னதுரை. நீங்கள் தான் வந்து 4 தலைமுறையாக தன்னாசியப்பருக்கு திருப்பணி பண்ணிக்கிட்டு தலைமுறையாக வந்துட்டு இருக்கிறேன். கீழே வந்து அப்பா இருக்காரு. சூப்பர். சரிங்க. அங்கே ஒரு கல் காமிக்கிறேன் பாருங்க. அது இங்கேருந்து பார்த்தா நேராக பார்த்தா நம்ம தன்னாசியப்பரோட முகாமைப்பு மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். அந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட தன்னாசியப்பரோட முகாமைப்பு தான். அந்த மீசை, பெரிய மூக்கு எல்லாமே இருக்கு பாருங்க.
தன்னாசி அப்பருக்கு பின்னாடி ஒரு பாறையில் சுயம்பா உருவான பெருமாள் இருக்கார். மக்கள்லாம் பெரிய நாமம் போட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாறை தான் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தன்னாசி அப்பரோட முகமைப்பு மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா தெரில. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் பாலாறு டேம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பாலாறு டேமு. நான் உங்களுக்கு வந்து இப்போ போகும்போது காமிக்கிறேன். இந்த பாலாறு டேமில் இருந்து உபரி தண்ணி அப்படியே வாய்க்கா வழியாக பல வயல்வெளிகளை கடந்து போய்கிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், போகிற வழியில் காமிக்கிறேன். இந்த இடத்துல பெருமாள் இருக்கார். சுயம்பா உருவான பெருமாளாம். தன்னாசியப்பருக்கு அப்படியே பின்னாடி இருக்கார் பாருங்கள். அருமையான பெருமாள், எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அவரோட அபிஷேக தண்ணி இந்த இடத்துல வழிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். பெருமாள் நேராக வந்து நம்ம பாலாறு டேமை பார்த்த மாதிரி இருக்கார். தன்னாசியப்பர் அங்கே இருக்கார். தன்னாசியப்பருக்கு பின்னாடியே யானை சலனத்தை பாருங்கள். இது ஃபுல்லாமே யானைகள், காட்டெருமைகள் இதெல்லாம் உலாவுற பகுதி. அண்ணனே சொன்னார்ல, பூசாரி அண்ணன், அவரே ரொம்ப இடத்துல அவரை வந்து யானைகள்கிட்ட இருந்து காப்பாற்றினது நம்ம தன்னாசியப்பர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே. இப்போ தன்னாசியப்பருக்கு பக்கத்தில் ஒரு சுனம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். தன்னாசியப்பர் அந்த மேலே இருக்கார். அப்படியே கீழே இறங்கினா இந்த இடத்துல அந்த அவர் சுனம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? தண்ணி வந்து பச்சை கலரில் தேங்கின தண்ணி மாதிரி இருக்குது. அங்கே போவோம். பார்த்துடா, கொஞ்சம் செங்குத்தான இடத்துல இருக்குது, பார்த்து தான் போகணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் மேலே இருந்து கீழே இறங்க முடியும். ஆனால் ரொம்ப பச்சை பசையும் இருக்குது பாருங்கள். மக்கள் இந்த தண்ணி வந்து பாருங்களேன், இது வந்து கடை தண்ணி ஊற்று மாதிரி ஊறி இந்த குழியிலே கிடக்கு. அதனால் வந்து இது பாருங்களேன், பச்சை பாசி பிடிச்சி தவளையோட தலைப்பரட்டெல்லாம் கிடக்கு. அதோட புழுக்கள்லாம் ரொம்ப இருக்குது. அதனால் இதை சுத்தம் பண்ணி தான் குடிக்க முடியும். ஆனால் வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி தான். குடிச்சு பார்ப்போம். கிணத்து தண்ணி எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அந்த துண்டை வச்சு நாங்கள் ஃபில்டர் பண்ணிட்டோம். தண்ணி தான் நம்ம தன்னியாசப்பர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகிறாங்க. பக்கத்துலேயே இருக்குது, தன்னியாசப்பருக்கு பின்னாடியே இருக்குது. எதுக்கு இதை தேடி பிடிச்சி வந்து குடிக்கிறோம்னா, நம்ம தன்னியாசப்பருக்கு பின்னாடியே இருக்கா, அதனால் ஒரு தீர்த்தம் மாதிரி தான் இது எங்களுக்கு. மக்களே, நம்ம வந்து பழனிக்கு பக்கத்தில் உள்ள நெய்க்காரப்பட்டியில் இருந்து பெருமாள் புதூரில் இருக்கக்கூடிய இந்த கருமலையில் இருக்கிற நம்ம 18 சித்தர்களில் ஒருத்தவரான சித்தர்களுக்கெல்லாம் பெருஞ்சித்தரான நம்ம தன்னாசியப்பரை தேடி வந்தோம். இந்த பாருங்கள், அடிக்கக்கூடிய இந்த கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் 25 பேர் வந்து சூப்பராக நம்ம தன்னாசியப்பரை வழிபட்டாச்சு. எங்களோட நேரம் அவர் வந்து எங்களை அழைச்சி வாங்க வந்து கும்பிட்டுக்கோங்க என்னைய அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் ஐயாவை பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. இருந்த அலுப்பு, வெயிலெலாம் சட்டையே பண்ணலை. பாருங்கள், இப்போ வெயிலில் தான் உட்காந்துருக்கோம். நம்ம பூசாரி அண்ணன் சின்னதூர் அண்ணனும் இங்கே இருந்தார். அவர் தன்னாசியப்பரை பற்றினா வரலாறு, அவர் 4 தலைமுறையாக அவங்க பரம்பரையில் எல்லாரும் பண்ணதை எல்லாத்தையும் சொன்னார். இந்த மலையை பற்றி சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அருமலை தன்னாசியப்பருக்கு, அருமலை தன்னாசியப்பருக்கு. ஆனால் சக்தி வாய்ந்த கோயில் தன்னாசி. இப்போ தங்கமலை தன்னாசி அது. ஆனால் நீங்கள் போய் 20 வருஷம் ஆச்சு, ஏற முடியல. சன்னியாசி அங்கே எப்படி இருக்குது அது போலவே இந்த கோயிலும் அப்படித்தான் இருந்தது. அது கேட்ட வரம் கொடுக்கறதுனால இருக்கிற நேர்த்தி கடைக்காரங்க இது ஊரை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த வரம் கேட்டாலும் இங்கே நடக்கும். மேலே வந்து அவர் பண்ண விட மாட்டாரா?
ஆமா. இல்லை செட்டு போடுறதுக்கு? செட்டு போடவில்லை. அவர் வந்து உத்தரவு கொடுத்தா தான் அங்க செய்ய முடியும். அதனால அவர் உத்தரவு கொடுக்காதனால அந்த ஆங்கில் நிறுத்தினதோடவே நிக்குதாங்க. ஆமா. அது வந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த ஆங்கில் நிப்பாட்டியா? அதனால அங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது. பாலார் டேம். ஆமா, இங்க போட்டது இவரு விட மாட்டோம்ட்டாரு. ஓ அப்படியா? அதனால அது உள் பக்கம் இது வெளியில வச்சு டேம்பு உள்ள போச்சு. அந்த பாலார் டேம் இங்கே வர வேண்டியது. தன்னாசி அப்பர் விடலை. தன்னாசி அப்பர், தன்னாசி அம்மாள் அப்படிதான் பேர் வச்சிருக்கீங்க ஊரில். அவர் மேலே உள்ள அன்பில் ஊர் மக்கள் வந்து இங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னாசி அப்பன், தன்னாசி அம்மாள், தன்னாசி அந்த மாதிரி அவர் பேரே வைக்கிறாங்க. அப்போனா பாருங்கள் எவ்வளோ அன்பில் இருக்காங்க அவங்க. ஊர் மக்கள் வந்து அவரை நம்பி தான் இருக்காங்க. தங்கமலை தன்னாசி அப்பர். இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் பண்ணி கொடுக்குறாரு. வேணாங்கிறத வந்து ஊர் மக்கள் வந்து விட்டுறாங்க, பண்ணுறதில்ல. அந்தளவுக்கு ஊர் மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கிடா வெட்டி சிக்கன் ஒரு கூட்டு வச்சு சூப்பராக பந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்த சாப்பாடு. அதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த சாப்பாடை வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா 300 ரூபா கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான சாப்பாடு, வேறு லெவல் சாப்பாடு. அதான் கீழே மேலே போயிட்டு நம்ம தன்னாசியப்பட்ட போயிட்டு இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போயிட்டு சமைச்சு அதுக்கெலாம் வசதி இல்லை, அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால தான் கீழ் தன்னாசியப்பர் கோவிலில் வந்து இந்த மாதிரி மொட்டை போடுவாங்களாம். கல்யாணத்தை தவிர மற்ற எல்லா விசேஷங்களும் இங்கே நடத்துவாங்களாம். தன்னாசி அம்மா பாருங்க, நம்ம முன்னாடி நிற்கிறவங்களே தன்னாசி அம்மா தான். குலசாமி தீப்பார். வெயில்ல உட்காரு. ஆமாமா, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. அவர் வந்து அதுக்கு உத்தரவு கொடுத்தா எதை வேண்டாலும் செய்யறதுக்கு இங்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து அப்படியே இருக்கேன்னு அவர் தாடியோட பாதகரத்தோடு கஞ்சா போத கனபோத பாத குரடோட நிற்கிறாரு. மேல்மலையில் உள்ள தன்னாசியப்பர் மொட்டை வெயிலில் தான் இருக்கணும்னு விரும்புகிறாரு, ஆசைப்படுறாரு. அவருக்கு செட்டு கூட போட விட மாட்டுறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, அவர் கொடுத்தா போதும் நாங்கள் எப்போ வேணாலும் போய் போட்டுருவோம் அப்படின்னு. சோலார் லைட் எரியுது இல்லைங்க? ஆமாம் ஆமாம், எரியுது. அதுக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துருக்காரு, கொஞ்சம் இருட்டில் இருக்கக்கூடாது உத்தரவு கொடுத்துருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டோம். அதே சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.